அதுவும் தலைவர் வந்துட்டாரியா? ஆமா. கால சுடுது, கால சுடுது. ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய தலைவர், ஊரெல்லாம் உங்களை பத்தி பிரமாவா பேசிக்கிறாங்க. ஐயா, நீங்க என்ன தொடக்கூடாது ஐயா. எனக்கு இந்த சூடு பழகி போச்சியா. கெஞ்சி கேக்குறேன், வேணா ஐயா. காலை தொடாதீங்க, வேண்டாம் ஐயா. அந்த காலை காட்டுங்க. இதுல என்னையா இருக்கு? கண்ணுக்கு தெரியுற மனுஷனுக்கு மனுஷனே உதவி செய்யலனா, கண்ணுக்கு தெரியாத அந்த தெய்வம் எப்படியா மனுஷனுக்கு உதவி செய்யும்? இதுதான் ஏன் மனிதனையும். போட்டுக்க. எழுந்திரியா. ஆண்டவனுக்கு நன்றி. ஐயா வாங்கய்யா போகலாம். அது வந்துட்டாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அது வந்து பூஜையே இன்னும் ஆரம்பிக்கலங்க ஐயா. என்னது? பூஜை இன்னும் ஆரம்பிக்கலையா? ஆமையா, நீங்க வந்தா பிற்பாடுதான் பூஜை ஆரம்பிக்கணும்னு நான் தான் ஐயா சொன்னேன். தப்பியா? இத பாருங்க, கடவுளுக்காக பக்தர்கள் காத்திருக்கணுமே தவிர பக்தர்களுக்காக கடவுள் காத்திருக்க கூடாதியா. என்ன பூசாரி, நீங்க சொல்றது ரொம்ப சரி. பாருங்க பூசாரி, நான் இந்த தேசத்தோட பக்தன், இந்த மக்களோட தொண்டன். இந்த தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் என் உயிரையும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இந்த நாட்டுக்காக உயிர் துறந்த அந்த மகான்கள் லிஸ்ட்ல என்னோட பேரும் வரணும்னு தான் தினந்தோறும் வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறையா. அந்த தெய்வத்தை காக்க வச்சிட்டீங்களே. போங்க, பூஜை ஆரம்பிங்க. இனிமே இந்த தவறை செய்யாதீங்க. ஐயா, அது எங்க தப்பு தான் ஐயா. கொடுங்க ஐயா, கொடுங்க. ஓம் ஸ்ரீ ஸ்ரீயே நமः. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. எல்லாரையும் காப்பாத்து தாயே. வாங்க தம்பி, வரங்க ஐயா. இப்படிப்பட்ட நல்ல மனிதரை எங்களுக்கெல்லாம் தலைவரா கொடுத்ததுக்கு அந்த தாய்க்கு தாயா நன்றி சொல்லணும். அந்த தாய்க்கு தான் நன்றி சொல்லணும். அப்பா, என்னப்பா? இந்த தேசத்துக்காக உயிரை கொடுத்தவங்களும் இருக்காங்களா? இருக்காங்கப்பா. அப்பா, அவங்க யாருப்பா? அவங்க இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், வ.உ. சிதம்பரனார், வல்லபாய் பட்டேல், இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா. அப்பா, காந்தி தாத்தா எப்படிப்பா இருப்பாங்க? இவர்தான்ப்பா மகாத்மா காந்தி. இவர்தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். ஒரு வகையில இவரும் கடவுள் தான்ப்பா. கடவுளா? அப்படின்னா அவரு இங்க இருக்க கூடாது, கோவில்ல இருக்கணும். கொடுங்கப்பா. இந்த பிஞ்சு மனசுல இப்படி ஒரு தேசபக்தியா? இன்னைக்கு நம்ம தேசத்தந்த மகாத்மா காந்தியோட பிறந்த நாள். இன்னிலிருந்து நாம நல்லதையும் நினைப்போம், நல்லதையே செய்வோம். ஐயா, இறந்து போன டிஎஸ்பியோட மனைவி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்களை வர சொல்லுங்க. வாங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. இத பாருமா, கடமை தவறாத உன் புருஷனுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி. இதை வச்சுக்கிட்டு நீயும் உன் குழந்தைங்களும் படிச்சுக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. போயிட்டு வாங்க. வரேன்யா. டிஎஸ்பி வராரு. வணக்கம். வணக்கங்க.
தம்பி யாரு? இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணாரு. அப்படியா? ஆமாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வந்தது எனக்கு தெரியாது. நானே நேர்ல வந்து பார்த்திருக்கணும். இன்னைக்கு காந்தி ஜெயந்தி. வீட்டை விட்டு நான் வெளியில போக மாட்டேன். நீங்க ஊருக்கு புதுசு. நான் பழசா இருந்தாலும் இந்த ஊர் மக்களையும் இந்த ஊரையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க. நான் எந்த நிமிஷத்திலையும் செய்ய காத்திருக்கிறேன். இவங்களுக்காக நான் எதையும் செய்வேன். இறந்து போன டிஎஸ்பியோட மனைவிக்கு நீங்க உதவி தொகை கொடுக்கும்போது உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, மகாத்மா காந்தி என்னைக்கு உங்க மனசுல வச்சு பூஜிக்கிறீங்க, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை மாதிரி தேச பக்தர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டுக்கு இனி எந்த குறையும் வராது. வர்றேன் சார். வாங்க. வாங்க. என்ன பண்றதா நீங்க? ம். ஏய், 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 என்ன போக மாட்டேங்குதே? ஏய், 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 ஏய். ஐயா, டேய், இங்க வாடா. இதோ வந்துட்டேன் ஐயா. ஐயா, என்னடா இதெல்லாம்? எதுக்கு அடிச்சீங்க? ஏண்டா பதில் சொல்லாம கேள்வியா கேக்குற? ஐயாவையே கேள்வி கேக்குறியா? ஐயா, ஐயா, என் மாட்டை அவுத்துறாங்க ஐயா. ஐயா, ஐயா, வேணாம் ஐயா, என் பொழப்பெல்லாம் போயிடுயா. ஐயா, சொன்னா கேளுங்கய்யா. ஐயா, ஐயா, என் மாட்டை விட்டுருங்கய்யா. ஐயா, வேண்டாம் ஐயா. இங்க வாடா, இங்க வாடா. ம். ஐயா, வேணாம் ஐயா, என்னால முடியாதுயா. ஐயா, என்ன இழுக்க முடியாதுயா. ஐயா, இழுக்க முடியாது. வேணாம் ஐயா. நான் இழுக்கிறேன் பாரு. ஐயா, ஐயா, வேண்டாம் ஐயா. ஐயா, ஐயா, வேண்டாம் ஐயா. ஐயா, இழு, இழு, இழுடா. ஐயாவே இழுக்கிறதுல இழு, இழு. சரி சரி, எழுந்துருங்க. இங்க வாடா, வாடா. ஏண்டா வாயில்லா ஜீவனை இப்படி அடிச்சு துன்புறுத்துறியே, நீ மனுஷனா இல்ல மிருகமா? இத பாருங்க, என் கண்ணு முன்னால ஒரு பிராணிய கூட சித்திரவதை பண்ணதை என்னால பொறுத்துக்க முடியாது. உயிருள்ள எந்த ஜீவராசிக்கும் நம்மளால உதவியை செய்யணும், தவிர உபத்திரவம் பண்ணக்கூடாது. ஏய், இங்க வா, அந்த படத்தை கூட இந்தாங்க. இங்க வாடா. ஐயா, ம், இந்தா. ஐயா, இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. மீதிய பேங்க்ல கடன் போட்டு ஒரு டிராக்டர் வாங்கி ஓட்டு. இனிமே பிராணிகளை சித்திரவதை பண்ணாது. தலைவர், தலைவர், தலைவர். தலைவர்னா இவர்தாயா தலைவர். டேய், இனிமே இந்த ஊர்ல எவனும் மாடு கட்டி வண்டி இழுக்க கூடாதுடா. இது தலைவர் மேல ஆணை. வாங்கயா போவோம்.